ஏச்சும் பேச்சும் நிறைய இருக்கும். எதையும் காதுல வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இந்த மாயை சூழ் உலகத்துல பாத்தீங்கன்னா மாயை தன் வேலையை காமிச்சுக்கிட்டே இருக்கும். இறைவனை சரணடைவதோ இறைவனை அடைவதோ அவ்வளவு சாதாரணமா நடந்துவிடக்கூடிய விஷயம் அல்ல. எப்பேற்பட்ட ஞானிகளும் கடைசி அந்த ஒரு வினாடியில யோசிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க இழிநிலைக்கு திரும்பவும் போயிடுறாங்க அப்படின்னு என்னோட குருமாதா சொல்லுவாங்க. நம்ம தொடர்ந்து முயற்சிகள் பல செய்து இறைவனின் மீது பாடல்களை பாடி சாதனைகள் செய்து நம்ம ஒரு பக்குவ நிலைக்கு வந்து விடுவோம். அப்படி பக்குவ நிலைக்கு வந்தாலுமே பாத்தீங்கன்னா கூட நம்மளோட உற்றார் உறவினர் அக்கம் பக்கத்தினர் சக உடன்பிறப்புகள் எல்லாமே அந்த மாயையின் காரணமாக நம்மை அந்த சிவபக்தியிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அதன் வாயிலாக முயற்சிகளை செய்வார்கள். உங்களை இழிந்து பேசுவதோ இது என்ன பக்தி என்று ஏளனம் செய்வதோ அல்லது இதெல்லாம் ஒரு பிழைப்பா என்று கேட்கும் அளவிற்கு கூட உங்கள் மனதை சஞ்சலப்படுத்துவார்கள். அது எல்லாம் இறைவன் நம்மை சோதிப்பது என்பதை நாம் நன்கு உணர வேண்டும். இறைவன் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பதில்லை, மாறாக அவரை அடைவதற்கு தகுதியானவர் தானா நீங்கள் என்பதை சோதிக்கின்றார்.